தலைமறைவா? என்னையா சொல்லிட்டு இருக்க நீயே? நான் எதுக்கு தலைமறைவாகணும்? ஆமா அண்ணே, உங்க மருமகன், உங்க ஏத்து விட்டு பையன், உங்க அம்மா, உங்க பொண்டாட்டி, உங்க சின்ன மக எல்லாரும் சேர்ந்து வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கண்ணே. கம்ப்ளைண்டா? ஆமாண்ணே. என்னன்னு கொடுத்துருக்காங்க? குழந்தைய கடத்த சொன்னது, உங்க மருமகனை கொல்ல ஆள் அனுப்பிச்சது எல்லாமே நீங்க தானே சொல்லிட்டாங்கண்ணே. அது சரி, இப்ப 50 பேர் அங்கதான் இருக்காங்களா? ஆமாண்ணே, உள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க உடனே போய் ஒரு வக்கீல பாருங்க. மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 கேஸ் 2 ஆயுள் தண்டனையா. இன்ஸ்பெக்டர் இதை தான் சொல்லிட்டு இருந்தாரு, பாத்துக்கங்க. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. இப்போ என்ன பண்ணலாம்? அவன் சொன்ன மாதிரி தலைமறைவாயிரம் தான் கரெக்டு. இப்போதைக்கு வேற வழி இல்லை. போனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்க போனாரு? அப்பா, மாமா கால் பண்ணலாம். ஹலோ மாமா, நான் ஆண்டாள் பேசுறேன். அப்பா அங்க வந்தாரா? இல்லையா ஆண்டாளே, ஏன் ஏதாவது பிரச்சனையா? இல்ல அப்பாவோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. அதான் அப்பா உங்களை பார்க்க வந்திருக்காரான்னு கேட்டேன். அப்படியா? இங்க வரல ஆண்டாளே. நான் பாக்குறேன். சரி. எங்க போனாலும் போன் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரே. ஹலோ, அது ஆண்டாளு. அப்பா, எங்க போன நீ? அம்மா, உன் போனுக்கு என்னாச்சு? புது நம்பரா இருக்கு. அது ஆண்டாளு, நான் சொல்றது கேளு. என்னால ரொம்ப நேரமெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. நான் என்ன பேசுறனோ அதை மட்டும் கேளு. அதா, நமக்கு எதிரா 50 பேரும் மொத்தமா சேர்ந்துட்டாங்கதா. ஆமாத்தா, உன் புருஷன், அந்த ஆதி பையன், உங்க அப்பத்தா, உங்க அம்மா, உன் தங்கச்சி, அப்புறம் அந்த பாரதியும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு பூரா பேரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கதா. பா, கம்ப்ளைண்டா? யார் மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? ஏன் மேல தாத்தா? உங்க மேலயா? குழந்தைய கடத்த சொன்ன, உன் புருஷனை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லி போட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதா, அந்த ஆதி பயலும் சங்கரும் சேர்ந்து போலீஸுக்கு ரூபாயை கொடுத்து என்னை எப்படியாவது உள்ள தூக்கி போடணும்னு கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அத்தா, அவனுங்க நினைச்சா எல்லாமே நடந்துருமா? உன் கூட நான் இருக்கேன், உண்மை இருக்கு. நீ எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதாத்தா. இப்பெல்லாம் சட்டத்தை சாட்சி வச்செல்லாம் முடிவு பண்றது கிடையாது, ரூபாயை வச்சுதான் முடிவு பண்றாங்க. இங்காரு, நான் மட்டும் அவங்க கையில சிக்குன தாத்தா முழுசா சோலி முடிச்சு விட்டுருவாங்க. பா, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதுப்பா. நான் நம்ம வக்கீல் கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன், சரியா? அதா, நானும் வக்கீல பாக்குறதுக்கு தான் இங்க வந்தேன். அவரு சென்னைக்கு போயிருக்காராமா. நாளைக்கு நைட்டு தான் கிளம்பி வருவாராம். அவர் வர்ற வரைக்கும் நான் யாரு கண்ணிலையும் படாம இருக்கிறதா தான் நல்லது. என்ன பெரிய பிரச்சனை தான். சரி சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம். நீ எங்க இருக்கேன்னு என்கிட்ட கூட சொல்லாத. நீ எங்க இருக்கியோ அங்கேயே பத்திரமா இரு, சரியா? சரிதா, அப்ப நான் வச்சுட்டுமா? நீ பத்திரமா இருந்தா. ஒரே நம்பர்ல இருந்து கூப்பிடாதப்பா, வேற வேற நம்பர்ல இருந்து கூப்பிடு, சரியா? சரிதா, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். பா, வக்கீல் வரதுக்குள்ள வேற ஏதாவது முடிவு பண்ண முடியுமான்னு யோசிக்கலாம், சரியா? நீ பயப்படாம இரு. ஏத்தா ஆண்டாளு, நான் என்ன அம்புட்டு கொடுமைக்காரனா? சொல்லுத்தா. ஏத்தா 50 பேர் என் மேல இம்புட்டு கோவமா இருக்காங்க. ஐயோ பா, நீ எதுக்குப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்க? யார் எது சொன்னாலும் உன்னை நான் நம்புறேன், எப்பவுமே நம்புவேன், சரியா? சரிதா, எனக்கு அது போதும் தான். அது போதும். யாரு கட்டின பொண்டாட்டியும் என்ன நம்பல, என்ன பெத்த ஆத்தாலும் என்ன நம்பல. அது கூட எனக்கு கவலை இல்லத்தா. நீ நம்புற இல்ல, நீ நம்புற இல்லத்தா. அது போதும் தான், அது போதும்.
உன்னை பத்தி எனக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரியவும் வைப்பேன். அவ சாதாரண ஆள் இல்லைன்னு நான் சொல்லல. இப்ப எப்படி தெளிவா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா பாத்தியா? எம்மா காதக பையன் எல்லாத்தையும் பண்ணிட்டு போலீஸே சுத்த வர்றான் பாரு. எங்க போயிட போறாரு அத்த? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிஞ்சிட்டே இருப்பாரு? சாயம் வெளுத்தா சந்தைக்கு வந்துதானே ஆகணும். யாரு அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? உங்களை தான் கேக்குறேன், யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா? எதுக்குடி இங்க வந்து கத்துற? ஏன் இன்னும் உன் அப்பா உன்கிட்ட எதுவும் சொல்லாமையா இருக்காரு? அதெல்லாம் பேசி முடிச்சிருப்பான். இவளே கூட அவனை எங்கேயாவது ஒழிச்சு வச்சுட்டு இங்க வந்து பேசிட்டு இருப்பான். அம்மா, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவே குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? உனக்கு என்னடி பிரச்சனை? இத்தனை பேரு சொல்லியும் நீயே எதுவுமே நம்பாம இருக்க? ஏன்னா அவரு என் அப்பா. அவரை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, தெரிஞ்சு கிழிச்ச. உனக்கு அவன் அப்பன்னா எனக்கு அவன் புள்ளடி. பெத்த தாயை விட வேற யாருக்கு எதுவும் தெரியாது. உன் அப்பா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். என்னடி முறைக்கிற? நாங்க சொல்றதுதான் உண்மை. உங்க அப்பா சொல்றது உண்மையா இருந்தா எதுக்கு ஓடி ஒளியணும்? தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா நம்பி வரலாம். அதான் இவரும் அந்த சங்கரும் பணத்தை கொடுத்து சட்டத்தை விலைக்கு வாங்கிட்டாங்களே. ஏய், என்னடி பேசுற? நாங்க எதுக்கு பணத்தை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கணும்? ஹே, நீ என்கிட்ட பேசாத. இவங்களுக்கு தான் நான் சொல்றதெல்லாம் புரியல. ஓகே, நீ இவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கல. ஏய், உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீயும் எங்க கூட வந்து நிப்பியே தவிர உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உங்க அப்பா பத்தி என்ன தெரியும்? அன்னைக்கு உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினவர் தானே? அவர் என்ன யோகியமா? உங்க மேல பழி போட்டு எங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க, நாங்க போலீஸ காசு கொடுத்து விலைக்கு வாங்கணும்னே வச்சுப்போம். உங்க அம்மா, உங்க பாட்டி, உங்க தங்கச்சி எல்லாம் நாங்க என்ன விலை கொடுத்தா வாங்கணும்? அவங்க இங்க வந்து நிக்கிறோம். அதை யோசிக்கவே மாட்டீங்களா? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டான். அப்படி யோசிக்கிறவளா இருந்தா இந்நேரம் அவர் செஞ்ச தப்பெல்லாம் இவளே கண்டுபிடிச்சு அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பான். இப்ப கூட நாங்க யாரும் அவரை தப்பானவர்னு சொல்லல. அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தான் சொல்றோம். இதுல பரோட்டா சப்பாத்தில இருக்கு எல்லாத்துக்கும். சரிங்க மாமா. என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இங்க எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல? ஏண்டி, உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரோட்டா சாப்பிட கூடாதானே? அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து தேவடு காத்து பட்னியா காடுறே. உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களை எதுக்கு பட்னியா உட்கார சொல்ற? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். யார்தான்? கரெக்ட் தான். நான் தான் உங்க அப்பனுக்கு தமிழ் எப்படி கடத்தணும்னு சொல்லி கொடுத்தேன். கத்தியோட ஆளை கூட்டு வந்து என்ன எப்படி குத்தணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. போதுமா? ஏங்க, நீங்க எந்த நம்பிக்கையில அவரை நம்புறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏங்க போய் சொல்ல போறோம்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? ஏங்க, என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் எதுக்கடி பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான்? நேரில் வந்து நிக்க வேண்டியதானே? இந்தாரு, ஒருத்தன் தப்பு பண்ணா ஒன்னா சாமி தண்டிக்கும் இல்ல சட்டம் தண்டிக்கும். இது ரெண்டு தண்டிக்கலன்னு வச்சுக்கேன். உங்க அப்பனை சத்தியமா நான் தண்டிப்பேன்டே. எழுதி வச்சுக்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு உங்க எல்லாரையும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி, அவ கடக்குறா.
இந்த பரோட்டால எடுத்து கூட எல்லாரும் சாப்பிடுவோம். சரிங்க மாமா. வாங்க அதை சாப்பிடலாம். அத்தை நீங்க வாங்க. ஏய், இன்னும் தூங்கலையா? எங்கடா தூங்குறது? இந்த ஆண்டாள் ஏன் இப்படி இருக்கான்னு நினைச்சாலே மண்டலம் சூடாகுது, உடம்புல முழுசா கொதிக்கிற. சின்ன பிள்ளையா இருந்தா பேசி புரிய வைக்கலாம். என்ன சொன்னாலும் இவனுக்கு புரியவே மாட்டேங்கிறா. இத்தனை பேர் சொல்லி இப்போ கூட என்ன பேசிட்டு போறான்னு பாத்தியல்ல. சரி விடுமாப்ல, சரியாயிடும். சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு தமிழை பிடிச்சி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிற? பாவம் அந்த குழந்தை, அவ உன்னை மட்டும்தானே நம்பிட்டு இருக்கிறா. இந்தாரு, நீ பாரதியை மன்னிச்சு பேசாம போ. தமிழ் என்ன பண்ணா? தமிழ் அப்படி பண்ணாதற, பார்க்கவே கஷ்டமா இருக்கிறா. டேய், எனக்கு மட்டும் என்ன புரியாமலா இருக்கு. ஆனா முடியல மாப்பிள. பாரதி ஒரு தப்பு பண்ணி என் மொத்த சொத்தும் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. ஏன் எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா நான் தொலைச்சிட்டு நிக்கிறது என் அம்மாடா. சரிடா, அது பாரதி பண்ண தப்பு தானே. குழந்தைகிட்ட எதுக்கு வெறுப்பு காட்டிட்டு இருக்க நீ? இது உன் குணமே கிடையாதுடா. நானும் உன்னை இப்படி பார்த்ததே கிடையாது. ஏன் புதுசா பண்ணிட்டு இருக்கிற நீ? எனக்கு என்ன பார்க்க அப்படிதான்டா இருக்கு. பாரதியை நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு எல்லாருமே ஈஸியா சொல்றாங்கல்ல. ஆனா எங்களுக்குள்ள ஆரம்பிச்ச எல்லாமே அவ்வளோ ஈஸி இல்லை. நான் பாரதிக்கு நல்ல ஹஸ்பண்டா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது. ஆனா தமிழுக்கு அப்பாவா இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவன் வாசுவோட இதயத்தை எனக்கு கொடுத்துருக்கான்னு இப்போ வரைக்கும் நான் நம்பிட்டு இருக்கேன். டேய், அப்படி இருந்தும் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லைடா. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல, பாரதியை பார்க்கும் போதெல்லாம், அவங்கள தேடும் போதெல்லாம் என் இதயம் பயங்கரமா துடிக்கும். அந்த ஃபீலிங் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அப்படி துடிக்கவே கூடாதுன்னு நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் மாப்ள. பாரதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் மட்டும் ரிஸ்க் எடுக்கல மாப்ள. என்னை விட அதிகமா ரிஸ்க் எடுத்தது எங்க அம்மா தான். அதுக்காக அவங்க அவ்வளோ பேரை பகைச்சிக்கிட்டாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சோம், அவங்களுக்கு குழந்தை இருக்குங்கிறது தெரிஞ்சும் என்னோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் எங்க அம்மா பாரதியை ஏத்துக்கிட்டாங்க. அதுக்காக தான் என் மாமாவையும் பகைச்சுக்கிட்டாங்க. அவனால இப்ப வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு உனக்கே தெரியும்ல. அப்படிப்பட்ட அம்மாவை தான் பாரதியை துரத்தி விட்டுருக்காடா. ஆண்டாளை பத்தி நீ என்ன சொன்ன? யார் சொன்னாலும் நம்ப மாட்டா, அவன் நினைக்கிறதான் சரிதான்னு சொல்லுவான்னு நீ சொன்னல. அதேதான் பாரதியும். எதை நம்ப கூடாதோ அதை நம்பிடுவாங்க, எதை நம்பணுமோ அதை நம்ப மாட்டாங்க. அதனால தான்டா எவ்வளவு பிரச்சனையும். சேர்றா உட்றா, எனக்கு நீ சொன்னதுதான் உனக்கு நான் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? தயவு செஞ்சு இதுக்கு மேல தமிழை மனசுல வச்சுட்டு எதுவா இருந்தாலும் முடிவெடு. சரிவா, தூங்கலவா? நீ போய் தூங்குட, எனக்கு தூக்கம் வரல, அப்புறம் தூங்குறேன். சரி, சீக்கிரம் வா.
எங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை நிம்மதியா மட்டும் இருக்க விடுங்க, அது போதும். ஆதி, இந்த லெட்டர் தான் அம்மா உனக்கு கடைசியா எழுதுற லெட்டரா இருக்கும். இதுக்கப்புறம் நீயும் நானும் பார்த்து போமான்னு தெரியல. ஏன்னா அம்மா உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போறா ஆதி. இது உன் கைக்கு கிடைக்கும் போது அம்மா இருக்க மாட்டேன். சின்ன வயசுல உன்னை நான் ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது என்னால அதை தாங்க முடியாம நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஆனா இப்ப உன்னை விட்டு நான் நிரந்தரமா போக போறேன்னு நினைக்கும் போது என்னால என் அழுகையை அடக்க முடியல. அதே நேரம் என்னால இங்க இருக்கவும் முடியல ஆதி. சில நேரங்கள்ல நாம எடுக்கிற தப்பான முடிவு கூட நம்ம வாழ்க்கைய நல்லா இருக்க வைக்கும். இத நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேல நான் உனக்கு அம்மாவா இருக்கிறத விட பாரதி உனக்கு பொண்டாட்டியாவும் தமிழுக்கு நீ அப்பாவாவும் இருக்கிறது தான் உன் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அதனாலதான் அம்மா உன்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட ஆதி. எல்லாத்தையும் சரி பண்ண முடிஞ்ச என்னால என்ன சரி பண்ணிக்க முடியல ஆதி. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு வாழ்க்கையை கெடுத்துக்கிறத விட இந்த முடிவுதான் இதுக்கப்புறம் நீ வாழ போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமா இருக்கும். ஆதி, அம்மா எங்கேயோ போகல. பாரதியோட வயித்துல குழந்தையா வந்து பொறப்ப. நீ அடிக்கடி சொல்ற மாதிரி அடுத்த ஜென்மத்துல உனக்கு நான் மகளா பிறந்து உன் அன்புல நான் வளரணும் ஆதி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் மேல உனக்கு இருக்கிற பாசம் என்னைக்குமே பாரதி மேல கோபமா மாறிடக்கூடாது. ஏன்னா பாரதிக்கும் தமிழுக்கும் நீதான் உலகம், நீ மட்டும்தான் உலகம். பாரதிக்கு தமிழ் மேல இருக்கிற பாசம் தான் என்ன தப்பா நினைக்க வச்சிருச்சு. அது அவ தப்பு இல்ல. அவ இடத்துல நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் பாரதி கிட்ட சொல்லிடு, தமிழ் மேல சில நேரம் நான் கோவப்பட்டிருக்கேன். ஆனா என்னைக்குமே அவளை நான் வெறுத்ததில்ல. தமிழ் என்னைக்குமே எனக்கு பேத்திதான். நம்ம குடும்பத்தோட முதல் வாரிசு தமிழ் தான். அத மட்டும் நீ பாரதி கிட்ட சொல்லிடு. ஒருவேளை அம்மா உனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமலே போகலாம். ஆனா நான் எப்பவும் உன் கூடவே தான் இருப்பேன் ஆதி. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு ரூபத்துல நான் உன் பக்கத்திலேயே தான் இருப்பேன். அம்மா போற ஆதி, உன்னை விட்டு ரொம்ப தூரம் போற. இனிமே திரும்ப வர முடியாத இடத்துக்கு நான் போறேன் ஆதி. ஆதி, ஆதி,
அம்மா